ஹாய் ஃப்ரெண்ட், நான் வந்து உங்கள் ரஞ்சித். எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 12/7/2025 இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடக்குது. பட்டு எல்லோரும் வந்து எக்ஸாம் வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள், நல்லா எழுதுங்க. ஓகே, எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் வந்து பென் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.7 யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து 1.0 இந்த பென்னை வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பிளாக் கலரு பால் பென்னு இதை யூஸ் பண்ணால் சீக்கிரம் வந்து ஷேடிங் வந்து சீக்கிரம் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப வந்து டைம் வந்து எடுத்துக்காது. சீக்கிரம் வந்து ஷார்ட்டாக வந்து சீக்கிரம் வந்து முடியும். அதேபோல் 0.7 அண்டு 1.0 இந்த பிளாக் பென் பால் பென் வந்து பயன்படுத்துங்க. இன்னும் எப்படி இருந்தாலும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது இன்னும் 1 ஹவருக்கு மேலே இருக்குது. நான் இப்போ தான் வந்து இந்த பென்னு வந்து வாங்கினேன். பட் நான் 0.7 கேட்டேன், பட் கிடைக்கல எந்த கடையிலும். பட் 1.0 இந்த பால் பென் தான் கிடச்சிச்சு. கண்டிப்பாக இந்த பென் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஷேடிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஷேடிங் ஆகும், ஷார்ட்டாக ரொம்ப டைம் வந்து எடுத்துக்காது. சீக்கிரம் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது. ஓகேங்களா? ஓகே, எல்லோரும் வந்து டிஎன்பிசி குரூப் 4 எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதுங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் கரெக்டாக படித்து அதை மனசுக்குள்ளே வாங்கிட்டு அது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லோரும் படித்தது வந்து அங்கே கொஸ்டின்ஸ் வருமான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு போயிருப்போம், கொஞ்சம் வந்திருக்கும். மீது எல்லாமே நாம் வந்து கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதில் தான் அங்கே தான் வேலையே இருக்குது. நம்ம அந்த கிளாஸ் ரூமில் அந்த டைமில் என்ன நம்ம வந்து மைண்ட் செட்டப்பில் என்ன ஒர்க் ஆகுதோ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி அட்டன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றிக்கான தீர்மானங்கள் வந்து கிடைக்கும். ஓகே, எல்லோரும் கண்டிப்பாக நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.